என்னன்னா விவசாயம் தான். விவசாயத்துக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து முக்கியமாக கொடுக்குறாங்க, அவங்க தான் உழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு புரியல, நீங்க இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒண்ணுன்னு சொல்லி. ஆமா. ஆஹா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. இல்ல சார், அவரு சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்களால எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவரு ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாத்துறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கல. எவனுக்கும் உழ தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமா பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லல. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. மைக்கு சார் ஏதோ மாட்டி விட போறாங்க சார். இல்ல இல்ல சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்க எல்லாம் 3 தலைமுறையா நடிக்க வந்துட்டாங்க. ஆமா. இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டாரு. உங்க பேரன் வந்து இப்ப நல்ல பெருசா இதா இருக்கா. தனுஷ் சார் 2 பையன். அப்ப பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில நானும் வந்துட்டானே. நடிக்க வர போறாங்களா? ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்க பேரனுக்கு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டான். யாரு நீங்க? யாத்ராவை சொல்றீங்க? வருவாரு. அதுல இந்த வீட்டுல இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார், அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவர். அவர் இப்ப 5வது கூட பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவரு யாத்ரா வருவாரு, லிங்கா வருவாரு. இன்னொருத்தன் இப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளவுதான். இங்க சாப்பிட்டுட்டு எங்க போய் வேலை செய்யறது?